இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரைஸ் மில்லுக்கு ஜிஎஸ்டி எத்தனை % போடுறாங்கன்னு தெரியுமா? 12% சார். இல்ல, தப்பு. எங்க நீ சொல்லு. 8%ங்க. ரெண்டு பேர் சொன்னதும் தப்பான பதில் தான். 5% தான். ரைஸ் மில்லுக்கு கவர்மெண்ட் கம்மியா தான் ஜிஎஸ்டி போடுறாங்க. சரி, ரெண்டாவது கேள்வி. நம்ம ரைஸ் மில் ஒர்க்கர்ஸ்க்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிறதுக்கு சேஃப்டிக்காக சில விஷயங்களை பண்ணணும்னு லேபர் ரூல்ஸ்ல இருக்கு. அது என்ன மாதிரியான சேஃப்டின்னு சொல்லுங்க. சார், அது நெருப்பு பிடிக்காம இருக்கிறதுக்கு தீயணைப்பான் மிஷின் இருக்கணும். நீங்க சொல்றது எல்லா கம்பெனிலயும் இருக்கிற பொதுவான விஷயம் தான். ரைஸ் மில்லுக்குன்னெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கு, அத சொல்லுங்க. நீ சொல்லு. அவர் சொன்ன மாதிரி ஃபயர் சேஃப்டி, அப்புறம் இந்த தலையில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு தலையில் ஹெல்மெட் போட்டுக்கணும். அப்புறம் அப்புறம் ரெண்டு பேரும் முழுசா பதில் சொல்லல. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம் தானே. இதுவே உங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. சரி, வாங்க. மாமா, யாரு மாமா நல்ல பதில் சொன்னாங்க? நான் கூட்டிட்டு வந்தனே, அவர் தானே? இல்லம்மா, அவன் சரியா பதில் சொல்லல. அண்ணா, அப்ப நம்ம மாப்பிள்ளை எப்படி சொன்னாரு? இல்லண்ணா, இந்த கதிர் எப்படி சொன்னாரு? சுந்தரேசன் கேட்ட கேள்விக்கு கதிர் சரியா பதில் சொல்லிருக்கான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு ரெண்டு பேருமே பதில் சொல்லல. அப்படின்னா யாரை வேலைக்கு எடுத்துக்க போறீங்க மச்சான்? நான் ரெண்டு பேரையும் செலக்ட் பண்றேன். மாமா, இங்க ஒரு வேலை தான் காலியா இருக்கு. எதுக்கு மாமா ரெண்டு பேருமே நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க? இல்ல, ஒரு மாசம் ரெண்டு பேரும் வேலை பார்க்கட்டும். அதுலயே தெரிஞ்சிடும் யார் உண்மையாவும் திறமையாவும் வேலை பார்க்கறாங்கன்னு. அதை வச்சு வேலை கொடுத்துக்கலாம்.